வணக்கம் கைஸ். நான் ரொம்ப நாள் ஆளக்கானும் இப்போ வந்து நிற்கிறானேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, நிறைய பர்சனலாக ப்ராப்ளம் இருந்தது. அதுவும் இல்லாமல் செமஸ்டர் வேறு இப்போலாம் இருந்தது. அந்த ஃபைனல் இயர்ஸ் ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ இங்கே வந்து நிற்கிறேன். இப்போது இனிமேல் நம்மளுக்கு வந்து நிறைய பிளான்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு என்ன பிளான் பார்க்குறீங்களா? என்னன்னா, இதுக்கு முன்னாடி போன இடத்துலலாம் விலாகுமே கிரியேட் பண்ணி வீடியோஸ் எடுத்து அப்படியே வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் குப்பையாட்டம் இருக்கேன்னு சொல்லி ஒன்று ஒன்றா பொறுக்கிட்டு வந்து ஒரு விலாகாக ஒன்று கிரியேட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்கள் டார்ச் எல்லாத்தையும் கழுவி ஊற்றிட்டு போங்க கமெண்ட்ல. அது சும்மாங்கிறப்போ இப்படினாலும் ஸோ மெயினாக என் கூட 4-5 பேர் சுத்தவங்க. அது ஃபர்ஸ்ட் இப்போ அம்மா வந்து எனக்கு கழுவி ஊற்றிடுவாங்க, ஏன்னா அது தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு டிஸ்டர்பன்ஸ் கூப்பிட்டுனே இருக்கு, ஆனால் போய் முடிச்சுட்டு சரா பொத்திட்டு போடா. ஹாய் கைஸ், இன்னைக்கு என்ன vlogனு பார்க்குறீங்களா? இன்னைக்கு மூவிக்காக போக போகிறோம். அதாவது என்னன்னா, இப்போது மணிகண்டன் இருக்கார்ல, ஸோ அவரோட நியூ மூவி ஸோ லவர். ஆமாம், அந்த படத்துக்கு தான் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளெல்லாம் போக முடியாது, பார்க்க தான் முடியும். சார், படத்தை போய் பார்த்துட்டு அந்த படத்தோட ரிவ்யூ வந்து நாங்கள் பார்த்துட்டு போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தற்கூரிலாம் தப்பு தப்பாக ரிவ்யூ சொல்கிறதுனால தான் நல்ல படம்லாம் யாரும் பார்க்காம போகிறேன். நீங்கள் பார்த்து நீங்களே முடிவு பண்ணுங்கள். ஓகே, படத்தை பார்த்துட்டு எங்கள் ஒப்பீனியன் நாங்கள் சொல்கிறோம் ரிவ்யூன்ட்டு. நீங்கள் படம் பார்த்துட்டு அந்த ரிவ்யூவை சொல்லுங்கள், ஓகேவா? 110 ரூபா தான் அங்கே போய் பாருங்கள், நல்லா இருக்கும். ப்ரொமோஷனா? நல்ல படத்துக்கு அந்த படமே ப்ரொமோஷன். சரி, வாங்க படத்தை போய் பார்க்கலாம். பாய். பக்கத்தில் இருந்தால் நம்மளை பார்க்குறாங்க. சரி, ஓகே, நம்ம படத்துக்கு போயிட்டு படம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ. பாய். அட்டிக்குள்ளே இருக்கோம், சாப்பாடு ஊட்டி விட்டுருக்குறானுங்க. அட்டிக்குள்ளே இருக்கோம், அவன் செட்டிக்குள்ளே இருக்கான்னு பேசுகிறான் பாருங்களா. சோத்து நிற்கும் போது பூமர் ஜோக் சொன்னார். இவர் சொல்லியிருந்தா சிரிச்சிருப்பார். அவர் சொன்னதுனால இவர் சிரிக்கல. இவர் சொல்லியிருந்தா இவர் சிரிச்சிருக்க மாட்டார். 2 பேர் சொன்னாலும் நான் சிரிப்பேன். இல்லை, யார் சொன்னாலும் சிரிக்க போகிறது இல்லை. என்னடா மனம் கேட்ட போகிறது. ஓகே, ஜோக் இல்லையா? நான் ஜோக் இல்லையா? ஜோக் இல்லையாப்பா? சரி, உங்களுக்கு ஒன்று சொல்லுவான் பாருங்க. சொல்லுங்க இதான் சாம காமெடி அப்போ இந்த மாதிரி வரும். அதுக்கு நான் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்க. இது சப்ஸ்கிரைப் ஒழுங்கா சொல்லு. ப்ளீஸ் கைண்ட்லி ரீசார்ஜ் மை அக்கௌண்ட் 90 rupees. சரி, நம்பர் சொல்லு. 9941446690. இல்லை இல்லை, இது அப்படியே மறந்துட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை, இது அக்யூஸ்டு பொம்பளை பொறுக்கி நிறைய தேவையில்ல வேலைலாம் பார்க்கும். நான் பேரை கேட்கவே இல்லை. ஆமாம், சூத்தடிக்கிற வேலைலாம் பார்க்கும். ஏன்டா கௌசியா பேசுகிறா? கவுச்சி சாப்பிட்றான். கௌசி சாப்பிட்றேன். ஓ, ஹாய் ப்ரோ. என்ன எப்படி போகுது லாஸ்ட் டே? என்ன சொல்கிறது? காலேஜ் என்ன 2 மாதம் தான் இருக்கும். நீங்கள் அப்போ தான் ஜாயின் பண்ணீங்க? லேட் ஜாயினர். அந்த எவ்வளோ பெரிய காலேஜை விட்டு இங்கே சேர்ந்துருக்க பார்த்தீங்கன்னா, அது எப்போ முடியாமோட வந்திருக்கேன். பார்க்கணும்னு விதி இருந்துச்சுன்னா யாராலும் மாற்ற முடியாது. ஓ, பட் எஸ், குட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ். நல்ல ஒரு மெமரிஸ் தான். தோஸ்து படி என்ன ஒரே கிளாஸாக போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்லை, ஏ பி பிரிச்சு போட்டா அப்படின்னாங்க. பாய். டோஸ்டே எப்படி ஜாலியாக ஒரு விஷயம். நாங்கள் அப்படியா? அடுத்த சீனியர்
சூப்பர் பண்ணிருக்கடா பைக்ல பாரு பார்த்துட்டே வண்டி அது எடுதான் ரேட்டி அந்த பல்லாவரம் ரோட்ல அங்க வேற ரோடு கல்லுகளா இருக்கும்டா பைக்ல வரும் நானும் அதே டேங்க்ல உட்காந்துக்குவேன் நான் ஹேண்டில் பண்ணுவேன் முகேஷ் கண்ணு தெரியாதவங்க நான் தான் கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போயிட்டு அதனால கண்ணு தெரில லேடிஸ் பஸ்ஸில் ஏறிட்டான் அப்புறம் கண்டக்டர் இவனும் லேடிஸ் தான் நினச்சி டிக்கெட் கொடுத்துட்டு ஓ பாருங்க பாட்டு பாடி பிச்செல்லாம் எடுப்பான் கண்ணு தெரியல ரயில்வே ஸ்டேஷனில் இப்போ பாடி காட்டினா பார்த்தீங்களா இப்போனா வண்டி தானே ஓட்ட மூட்டு கிளம்புடா அப்போடா பாருங்க கண்ணு தெரில அதுக்கு மட்டும் வாய் மட்டும் நீ இந்தா இப்போ நீ போடு இப்போ எனக்கு தெரியாமல் போகுது இப்போ இவனுக்கு தெரில ஆமாம் நான் இங்கே ஸ்கிரிப்டு எழுதிட்டு நான் பாட்டு போயின்னு இருக்கேன் ஒரு கண்ணு தெரியாதவனை கூப்பிட்டு வச்சு நடிக்கிறீங்களான்ட்டு வீரை வாங்கிட்டு இருக்கேன் சரி வண்டி நீ எப்படி ஓட்டுறேன்னு நான் பார்க்குறேன்டா வண்டி எப்படி ஓட்டுறேன்னு நான் பார்க்குறேன் எல்லாருமே இருக்கான் நீ எப்படி கையிலையா கையில ஓட்டுவாங்க வண்டியா கையில தான் ஓட்டுவாங்க ரோட்டில் ஓட்டுவாங்கடா கையில் ஓட்டினா கை நசிங்க இல்லை நீ வேணா சண்டைக்கு வா வாடா வந்து பாடுறா வந்து பாடுறா வா நீ வேணா விஜய் எப்படி ஓட்டிருக்காரு யார் இது தளபதி ஏன்டா பச்சை போய் பேசுற பத்ரி படம் பத்திரி வாங்க பத்ரி பத்ரி பத்திரி ஏண்டா குன்ஃபுலாம் பண்ணிட்டு கையில வைப்பாரு கார்ல ஏத்திட்டு போவோம் என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்ப வாயா நீ ட்ரைனிங் யாரும் கண்டுக்காதீங்க வேணா நீங்க ஒரு டைரக்டர் சரி பார்த்து போயிட்டு வா ஐயோ ராமா Bye. என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற